Okay, subscribe to Mystery Check. Okay. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி செக். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையான ஸ்ட்ரெஸ், ஸோ அதை ரிலீவ் பண்ணுறதுக்கான 5 ஸ்மார்ட் டெக்னிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் இருக்கிற 40 மில்லியன், அதாவது 4 கோடி பேருக்கு மேலே ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ், அதாவது ஸ்ட்ரெஸ்னால வர டிஸார்டர்ஸ்னால பாதிக்கப்படுறாங்களாம். ஸோ இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு மனுஷங்களை வாட்டி எடுக்குது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான 5 ஸ்மார்ட் டெக்னிக்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக். நீங்கள் இந்த இமேஜில் பார்க்குறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜாப்பனீஸ் டெக்னிக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கையில் உள்ள 5 ஃபிங்கர்ஸ்க்குமே ஈச் ஃபிங்கர்ஸுக்கு ஒரு எமோஷன் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அது எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டவிரல் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன், ஒரிஸ், ஆன்சைட்டி, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைக்கு உள்ளது. அண்ட் நம்மளோட ஆள்காட்டி விரல், அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா ஃபியர்ஸ், அதாவது பயத்தோட கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் நம்மளோட மிடில் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா கோவப்படுறது, ஸோ அதோட கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் நம்மளோட ரிங் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன், அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் கடைசியாக நம்மளோட சுண்டு விரல் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எஸ்டீம், அதாவது சுயமரியாதை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதோட கனெக்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் ஏன்டா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி அண்ட் நான் இப்போ சொன்ன எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்குன்னா, உங்களோட லெஃப்ட் ஹேண்டை வச்சு உங்களோட ரைட் ஹேண்டோட ஒவ்வொரு ஃபிங்கராக பிடிச்சி ப்ரெஸ் பண்ணணும். ஒரு 1 to 2 minutes வரைக்கும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்கள் பல்ஸ் ரேட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஹார்ட் பீட் அடிக்கிறது உங்கள் விரலில் ஃபீல் ஆகும்போது ஒரு 1 to 2 minutes வரைக்கும் நீங்கள் அதை எல்லா விரலுக்கும் அப்படி பிடிச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன இந்த ஆங்ஸைட்டி எல்லா ப்ராப்ளம்ஸுமே சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க கைஸ், நம்ம நெக்ஸ்ட் டெக்னிக்கை பார்க்கலாம். ஸோ நம்மளோட ரிஸ்டில் இருக்க 2வது டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சென்டர் ஆஃப் தி பாம்ல ப்ரெஷரை அப்ளை பண்ணுறது தான். ஸோ இதை நான் சொன்ன ஃபர்ஸ்ட் மெத்தட் கூட கம்பைன் பண்ணி கூட பண்ணலாம். 5 விரலோட மசாஜையும் முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் அதை பண்ணலாம். ஸோ சென்டர் ஆஃப் தி பாம்ல நீங்கள் கிளாக் வைஸ் இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 minute பண்ணாலும் உங்களோட ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் எல்லாமே குறையும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 விரலோட நர்வும் நடுவில் தான் கனெக்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 5 விரலுக்கும் பண்ணி விட்டு இங்கேயும் பண்ணி விட்டீங்கன்னா மேசிவான ஹார்ட் ரேட் ட்ராப்பிங் உங்களால் ஃபீல் பண்ண முடியுமா? ஸோ வாங்க கைஸ், நம்ம 3rd விஷயத்தை பார்க்கலாம். 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பாட்டையோ இல்லாட்டி ஒரு யோகா மேட்டையோ விரித்து படுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு ஹேண்டை உங்கள் செஸ்ட் மேலேயோ இன்னொரு ஹேண்டை உங்கள் பெல்லி, அதாவது வயிற்று மேலேயோ வைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீப் பிரெத் எடுக்கணும். ஆனால் உங்கள் செஸ்ட்டை வச்சு இல்லைங்க, உங்களோட வயிறை வச்சு. அதாவது இப்படி பண்ணும்போது நீங்கள் வயிற்று மேலே வச்சுருக்க கையை மேலே தூக்கணும். ஆனால் உங்கள் செஸ்ட்டில் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ப்ரீத் அவுட் பண்ணும்போது உங்கள் வாயை குழிவாக வச்சுக்கிட்டு வாய் வழியாக மூச்சு விடணும். இப்பயுமே உங்கள் செஸ்ட்டு மூவ் ஆகக்கூடாது, உங்களோட வயிறு தான் திரும்பி உள்ளே போகணும். இதை ரொம்ப ஸ்பீடாக பண்ணக்கூடாது. உங்களால் எந்த அளவுக்கு சாதாரணமாக எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி டிஃபால்ட்டாக தான் மூச்சு இழுத்து விடணும். ஸோ இப்படி ஒரு 5 to 10 times பண்ணிங்கனாலே உங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க கைஸ், நம்ம 4th டெக்னிக்கை பார்க்கலாம். 4th டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு உங்களோட கால் 2ஐயும் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு பின்னாடி உங்கள் கையில் ஒரு டவலை அதோட 2 எண்ட்லேயுமே நீங்கள் பிடிச்சிக்கணும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் முன்னாடி பெண்ட் பண்ணணும். ஸோ பெண்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கை பின்னாடி இருக்குல்ல, ஸோ அதை அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணுறதுனாலையும் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு நல்லாவே குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே ஈஸியாக இருக்குல்ல. ஸோ வாங்க நம்ம கடைசி டெக்னிக் பார்க்கலாம். அடுத்து 5th டெக்னிக் பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு, இது உங்களோட ப்ரெசன்ட் லைஃப்பில் உள்ள தாட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறது. அதாவது உங்களோட மைண்டை தான் ஃபுல்லி கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒரு ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி உங்களோட மைண்டை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் மறந்துருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை செய்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு காமான ஒரு பிளேஸையும் டைமையும் சூஸ் பண்ணணும். அது உங்களோட ரூமாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது
காமான ஒரு பிளேஸ், எந்த பிளேஸ்னாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு பிளேஸில் நீங்கள் போய் உட்காரணும். ஸோ உட்காந்துட்டு உங்களோட ப்ரீத்திங்கை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதாவது நீங்கள் ப்ரீத் பண்ணும்போது உங்கள் வயிறு மேலேயும் கீழேயும் போயிட்டு வரதை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த நேரத்தில் உங்கள் பிரெயினில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸான தாட்ஸையும் வரக்கூடாது. அண்ட் எல்லா தாட்ஸையும் மறந்துட்டு அதையே மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்படி உங்களால் எல்லா தாட்ஸையும் மறந்துட்டு 5 மினிட்ஸ் உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சுன்னா இது உங்களோட கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸிங், ரெடியூசிங் ஆங்ஸைட்டி இப்படிங்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களோட ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டியை குறைக்கிறதுக்கு 5 டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் ஆச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் ஒர்க் ஆச்சுன்னா அந்த வீடியோவுக்கு லைக்கையும் நம்மளோட சேனல் மிஸ்டி செக்கை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் டாட்டா, பாய் பாய்.